தற்போது தமிழக வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தை சேர்ந்த திரு ராஜேஷ் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம் என்பதை நீங்கள் மத்திய அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் உணர்த்துறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய அமைப்பு சார்பாக? பல முயற்சிகளை பலவிதமா மேற்கொண்டிட்டு இருக்கோம். கடந்த 8 வருஷ காலமா பல முறையில பல விதமா இதை வலியுறுத்திட்டு இருக்கோம். மாநில அரசுகிட்ட வலியுறுத்தி இருக்கோம், மத்திய அரசுகிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம். இன்னொன்னு நான் இப்போ பெட்டிஷன் கூட நான் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கேன். அதுல தகுந்த ஆதாரங்களை இந்த தடவை நம்ம பெட்டிஷன் எடுத்து விசாரிக்கிறப்ப நீதியரசர் நம்மளுக்கு ஒரு தகுந்த பதில் சொல்லணும். அதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. நம்ம சட்ட ரீதியாக அதை ஜெயிக்கக்கூடிய அனைத்து விவாதங்களையும் அதுல வச்சிருக்கிறோம். கண்டிப்பா அதுல வெற்றி பெறது உறுதி. பட் ஆனா இப்போ இது மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவா போயிடுச்சு. ஸோ மக்கள் போன வருஷம் கூட இந்த அளவுக்கு இதுல ஒரு எழுச்சி இல்லை. இந்த வருஷம் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியே ஆகணும், இது நடந்தே ஆகணும்ன்றதுல மக்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப கூடுதலா இருந்துச்சு. அதோட தாக்கம் தான் இன்னைக்கு வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லாம் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. சோ இதை மாநில அரசு உடனடியாக இந்த மக்கள் கொடுக்கிற அழுத்த உடனடியாக எடுத்துக்கிட்டு இதை மறுசீராய்வு மனுல தகுந்த தாக்கலை நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு வலியுறுத்தணும். தகுந்த கருத்துக்களை உச்சநீதிமன்றத்துக்கு வலியுறுத்தி இந்த ஜல்லிக்கட்டை சட்ட ரீதியா நிரந்தரமா எந்த பிரச்சனைகளும் இனிமேட்டு வருட வருடம் பிரச்சனைகள் இல்லாத மாதிரி இதை தீர்த்து வைக்கணும்ன்றத நாங்களும் எங்க அமைப்பு சார்பா வலியுறுத்தி இருக்கோம். கோர்ட்ல கேஸும் போட்டிருக்கோம். மாநில அரசு இதை உடனடியாக கருத்தில் எடுத்துக்கணும். திரு ராஜேஷ், இந்த நேரத்துல பீட்டாவோ விலங்குகள் நல வாரியமோ விலங்குகள் நல ஆர்வலர்களோ முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, காளைகள் அங்கு கொடுமைப்படுத்தப்படுவதாக அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் அந்த காளைகளை வளர்ப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை போல அந்த காளைகளை வளர்க்கிறதா சொல்றார்கள். இப்படி இருக்கும்போது இந்த முரண் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த காளைகளை வளர்ப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் இது குறித்து? இல்ல அதான் இப்ப இந்த துன்புறுத்துறாங்கன்ற ஒரு பாயிண்ட கிட்டத்தட்ட அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாதத்திலயும் துன்புறுத்துறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. இங்க துன்புறுத்தல் நடந்துச்சு அப்படின்றதுக்காக தான் உச்ச நீதிமன்றத்துல அவங்க அணுகி ஒரு வழிமுறைகளை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 2000 வருஷமா இது ஒரு ஷேப் இல்லாம நடந்துட்டு வந்த விஷயம். இப்பதான் இது எல்லாத்தையும் நம்ம மாத்தி ஒரு யூனிஃபார்மா கடந்த ஒரு 6-7 வருஷமா இதை நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்பதான் எல்லா விஷயங்களும் மாறி எவ்வளவோ குரூவாலிட்டி குறைஞ்சிருச்சு, எவ்வளவோ இன்ஜுரிஸ் குறைஞ்சிச்சு, எவ்வளவோ டெத் குறைஞ்சிச்சு. இப்பதான் இந்த விஷயத்துக்கு ஒரு ஷேப் கொடுத்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு 2 ஊர்ல 3 ஊர்ல இது வழிமீறல் நடந்துருச்சு அப்படின்றதுக்காண்டி ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டை நிறுத்தினது எங்களால ஏத்துக்க முடியாத விஷயம். எந்த ஊர்ல விதிமீறல் நடந்திருக்கோ அந்த ஊரை சட்ட ரீதியா அதை அரசாணை எடுத்திருக்கலாம், இல்ல அதுக்கு வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். இதனால மற்ற ஊர்கள் அனைத்தும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இதுல ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்புகளோட மனநிலை பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், மிகுந்த சோகத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு பிள்ளையா வளர்க்குறாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. அதை தெய்வம் வழிபடுங்கிறது உண்மைதான். சோ இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த தடை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். சோ அதனால இதுல விலங்குகள் வதை அப்படிங்கறத நாங்க தகுந்த ஆதாரத்தோட இந்த தடவை நாங்க வழக்க சந்திப்போம். அதுல விலங்குகள் வதைக்கப்படலை அப்படிங்கறத சட்டப்பூர்வம் அதை நிலைநிறுத்தி சட்டப்பூர்வமா இதை ஜெயிச்சு காட்டுவோம்.